ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு டேஸ்ட்டான பர்பி செய்ய போகிறோம். நிலக்கடலையை வச்சு செய்ய போகிறோம். இது டேஸ்ட்டு அற்புதமாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். அதுக்கு 2 கப்பு நான் நிலக்கடலை எடுத்திருக்கேன், 200 கிராம் படிக்கு. அதை நல்லா வறுத்துக்கிடுவோம். வறுத்துட்டு இந்த மாதிரி நசுக்கி பார்த்தோம்னா தொலியெல்லாம் வரணும். அதை கிளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கிடுவோம். அடுத்து 2 கப்பு வெல்லம் எடுத்துக்கிடுவோம். எடுத்துட்டு தண்ணி விட்டுக்கிடுவோம் தேவையான அளவுக்கு. விட்டுட்டு அதை நல்லா கரைச்சிட்டு வடிகட்டிக்கிடுவோம். வடிகட்டிட்டு இதை அப்படியே அடுப்பில் இருக்கட்டும். இது பாகு காய்ச்சணும். அடுத்து இந்த கடலைப்பருப்பு தொலியெல்லாம் எடுத்துட்டு மிக்சி ஜாரில் போட்டுட்டு கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இந்த மாதிரி இருக்கட்டும். அடுத்து ஒரு பூரி பலகையில் நெய் தடவி வச்சுக்கிடலாம். அடுத்து இந்த வெள்ளைப்பாகை நல்லா கிண்டிட்டு ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கிடுவோம் வாசனைக்காக. ஏலக்காய் தூள் ஒரு அரை ஸ்பூன் போட்டுட்டு உப்பு ஒரு பிஞ்ச் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கிடுவோம். இப்போ நல்லா பாகு பதம் வந்துருச்சு. இதை நம்ம தண்ணியில் எடுத்து போட்டு பார்க்கலாம். போட்டோம்னா இந்த மாதிரி கரையாமல் அப்படியே வரணும். வந்துட்டு இந்த மாதிரி ஆறின பிறகு பதம் இந்த மாதிரி வரும். இந்த அளவுக்கு வந்தால் போதும். இப்போ இந்த வேர்க்கடலையை நம்ம அதில் போட்டுட்டு நல்லா கிண்டிக்கிடுவோம். கிண்டிட்டு இதை கெட்டியான பிறகு நம்ம பூரி பலகையில் போட்டுக்கிடுவோம். போட்டுட்டு இது லைட்டாக சூடு இருக்கும்போது கோடு போட்டு வச்சுக்கிடுவோம். கோடு போட்டுட்டு நல்லா ஆறின பிறகு செட்டான பிறகு நம்ம பீஸ் போட்டு எடுத்துக்கிடுவோம். இப்போ நல்லா ஆறிடுச்சு. இதை பீஸ் எடுத்துருக்கலாம். ஒன்றா பீஸ் எடுத்துக்கிடுவோம். இப்போ ஒரு டேஸ்ட்டான வேர்க்கடலை பர்பி ரெடி ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.